வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கோஹினூர் வைரம் எங்களுக்கு தான் சொந்தம், அதை ஒழுங்காக பிரிட்டிஷ் அரசு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்த ஒரு அமைப்பினர் இப்போ போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த போர்க்கொடி சார்ந்தும் கோஹினூர் வைரத்தோட வரலாறு சார்ந்ததான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மகாராணி 2ஆம் எலிசபெத் அவர்கள் மறைஞ்சிட்டாங்களே, என்னடா இன்னும் இந்தியாவிலிருந்து கோஹினூர் வைரம் சார்ந்து யாரும் பேசாமல் இருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு அமைப்பு இப்போ பேசியிருக்கேங்க. நியாயமான விஷயத்தை தான் பேசியிருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த ஒடிசாவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க ஜெகநாத் சேனா அப்படின்ற ஒரு அமைப்பு, இது ஒரு ஆலய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூரி ஜெகநாத் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது சார்ந்தது. இந்த அமைப்பு இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோஹினூர் வைரம் அப்படின்றது பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு சொந்தமானது. பஞ்சாப் மன்னர் ரஞ்சித் சிங் இவர் ஆப்கானோட நாதிர் ஷாவை தோற்கடிச்சார். இந்த வெற்றியின் நினைவா கோஹினூர் வைரத்தை இந்த ஆலயத்துக்கு, அதாவது பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல, அந்த ஆலயத்துக்கு மன்னரே நன்கொடையா வழங்கினாரு. ஆனா அந்த வைரம் உடனடியாக கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைக்கப்படலை. ஏன்னா மன்னர் அறிவிச்சிட்டாரு, ஆனா ஒப்படைக்கிற ப்ராசஸ் அப்ப நடக்கல. அதுக்குள்ளவே மன்னர் ரஞ்சித் சிங் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரோட மகன் துலீப் கிட்ட தான் இந்த குறிப்பிட்ட கோஹினூர் வைரம் அப்ப இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் துலீப் கிட்ட இருந்து அந்த கோஹினூர் வைரத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. இதை மீட்கிற நடைமுறையை இந்திய அரசு இப்பயாச்சும் எளிதாக்கணும் அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் வரைக்கும் மனு கொடுக்கறது சார்ந்து இந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களை கிளைம் பண்ணியிருக்காங்க. பெரிய வரலாறை இந்த குறுகிய வரிகள்லேயே அவங்க முடிச்சிருக்காங்க. சரி, ரைட்டு விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும், உண்மையிலேயே ரஞ்சித் சிங் அப்படின்ற மன்னர் பஞ்சாப்பை தளமாக கொண்டு இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரா அப்படின்ற முதல் சந்தேகம். ஆங்கிலேயர்கள் உண்மையிலேயே இங்கே இருந்து தான் கோஹினூர் வைரத்தை கொண்டு போனாங்களா, ரெண்டாவது சந்தேகம். அடுத்த ஆப்கான் படையை வீழ்த்தினதா ஒரு குறிப்பு சொல்லப்படுச்சு பார்த்தா, அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல, அது உண்மையா? அண்ட் இதுக்கெல்லாம் மேலே கோஹினூர் வைரம் அப்படின்னா என்ன, ஆங்கிலேயர் வசம் அது எப்படி தான் போயிருக்கும், இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு தொகுப்பில் உங்கள் கேள்விகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறேன். இப்போ வரப்போகிற தொகுப்பை முழுசாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கோஹினூர் வைரத்தோட முழுமையான வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இவ்வளோ நேரம் அடுக்கடுக்காக கேள்விகளை முன் வச்சேன் பாருங்க, அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த தொகுப்பை முழுமையாக பார்த்துட்டு வாங்க. கோஹினூர் வைரம் இது வரலாற்றில் ரொம்பவும் பிரபலமான வைரமாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கு. கிருஷ்ணர் தூங்கிட்டு இருந்தப்ப அவர்கிட்ட இருந்த வைரம் திருடப்பட்டதுன்னு சில இந்து மத நம்பிக்கையாளர்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில நம்பிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய புராணங்களில் சொல்லப்பட்ட சியாமந்தக நகை அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோஹினூர் வைரத்துக்கு அபாரமான மந்திர சக்தி இருக்கிறதாவும் நம்பப்படுது. இப்படிப்பட்ட இந்த கோஹினூர் வைரத்துடைய வரலாறு கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு முந்தையது. இது நம்ம இந்தியாவோட ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லூர் சுரங்கத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆனா எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற சரியான தகவல் இது வரைக்கும் இல்லை. பாரசீக வார்த்தையான கோஹினூர் அப்படின்னா மலையின் ஒளி அப்படின்னு பொருள். டெல்லி சுல்தானகம் வம்சத்தோட 2வது ஆட்சியாளரான அலாவுதீன் 14ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தென்னிந்தியாவோட ராஜ்யங்களை ஆக்கிரமிச்சப்ப இது காகதீயாவோட வசமா இருந்திருக்கலாம்னோ, அதுக்கப்புறம் சுல்தானகத்தோட அடுத்தடுத்த வம்சங்களுக்கு இது போனதாகவும் சொல்லப்படுது. கோஹினூர் 793 கேரட் வைரம், வெட்டப்படாத பட்டை தீட்டப்படாத கருப்பு வைரமான இது விலை மதிப்பே இல்லாதது. இந்த வைரத்தோட மதிப்பு அந்த அளவு அனைவராலையும் விரும்பத்தக்கதா மாறுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோஹினூர் வைரத்தோட உரிமையாளரை பொறுத்தவரை எப்பவுமே சர்ச்சை இருந்துகிட்டு தான் வருது. ரத்தம் தோய்ந்த போர்களுடைய விளைவா கோஹினூர் பல்வேறு உரிமையாளர்களை கடந்திருக்கு. 1306ஆம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வைரத்தை அணியும் ஆண்கள் மேல ஒரு சாபம் வைக்கப்பட்டதா நம்பப்படுது. அது என்னன்னா, இந்த வைரத்தை வச்சிருக்கிறவங்க உலகத்தை சொந்தமாக்குறவங்க, ஆனா அவங்க எல்லா துன்பங்களையும் அவங்க பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. கடவுளோ அல்லது ஒரு பெண்ணோ மட்டுமே தண்டனையின்றி இந்த வைரத்தை அணிய முடியும் அப்படின்னு ஹிந்தியில குறிப்பிடப்பட்டிருந்துச்சான். 16ஆம் நூற்றாண்டுல முகலாய பேரரசோட தலைவரான பாபரோட நினைவு குறிப்புகளில் கூட கோஹினூர் சம்பந்தமான முதல் குறிப்பு காணப்படுறதா வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அலாவுதீன் பொக்கிஷங்கள்ல கோஹினூரை ஒத்த ஒரு ரத்தனத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. 1526ஆவது வருஷம் பாபர் பானிபட் போர்ல டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றியதற்கான காணிக்கையா இந்த வைரத்தை பெற்றதாகவும் தன்னோட எழுத்துக்களான பாபர் மாவுல கூட இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் அதுல இந்த வைரத்தோட மதிப்பு உலகத்தோட அரை நாள் உற்பத்தி செலவுக்கு சமம்னு சொல்லியிருக்காராம். இந்த வைரக்கல் 1500 மற்றும் 1600களில் முகலாய பேரரசின் வசம் தொடர்ந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல அதோட அசல் எடை பார்த்தீங்கன்னா 793 கேரட். உலகத்தோட மிகப்பெரிய வைரமா இருந்ததும் இதுதான். இது அவுரங்கசீப்போட வசம் இருந்தப்ப பேரரசரோட நகை செய்பவரான ஹார்டன்ஸ் போர்க்கியாவால தான்
மோசமா வெட்டப்பட்டு அதோட அளவை 186 கேரட்டா குறைக்கப்பட்டதாகவும் அதனால அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா கூட சொல்லப்படுது. 1628ல் 5வது முகலாய பேரரசரான ஷாஜகான் ஒரு அற்புதமான ரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தை வடிவமைச்சாரு. அந்த சிம்மாசனத்தை உருவாக்க 7 ஆண்டுகளாச்சான். தாஜ்மஹாலை விட 4 மடங்கு இதை செய்ய செலவு அதிகமா ஆச்சான். அந்த சிம்மாசனத்தை வடிவமைச்ச அதே காலத்துல தாஜ்மஹாலும் கட்டுமானத்துல இருந்திருக்கு. விமானத்தோட வெளிப்புறத்துல கற்கள் பதிக்கப்பட்ட வேலைப்பாடுகள் இருந்துச்சான். இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா மாணிக்கங்கள், கார்னெட்டுகள், அதுக்கப்புறம் இன்னும் பிற நகைகளாலும் அடர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சான். மேலும் அது மரகத தூண்களாலையும் தாங்கப்பட்டு ஒவ்வொரு தூணுடைய மேலையும் ரத்னங்கள் பதிக்கப்பட்ட தடித்த 2 மைல்களும் 2 மைல்களுக்கு நடுவுல மாணிக்கமும் வைரமும் மரகதமும் முத்துக்களும் பதிக்கப்பட்டிருந்துச்சான். சிம்மாசனத்தை அலங்கரிச்ச பல விலை உயர்ந்த கற்கள்ல 2 குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா தைமூர் ரூபி, கோஹினூர் வைரம். இது 2 தான். இந்த சிம்மாசனத்தோட உச்சியில பளபளக்கிற ரத்தன மயிலுடைய தலையில பதிக்கப்பட்டுச்சான். முகலாயர்கள் அதிகமா வண்ண கற்களையே விரும்பி இருக்காங்க. பாபரோட வழித்தொன்றர்கள்ல ஒருவரான அவுரங்கசீப் வைரத்தை பாதுகாத்து தன்னோட வாரிசுகளுக்கு கொடுத்திருக்காராம். ஆனா அவுரங்கசீப்போட பேரனான மஹமூத் அவரோட தாத்தாவை போல சிறந்த ஆட்சியாளர் இல்ல. ஒரு முறை பாரசீக படைத்தளபதி நாதிர்ஷா 1739ல் இந்தியா வந்தாரு. சுல்தான் மஹமத்துடைய வலுவிழந்த ஆட்சி அரியணையை கைப்பற்ற விரும்பினாரு. அதுக்கப்புறம் மஹமதும் போர்ல தோற்று நாதிரி கிட்ட சரணடைய வேண்டிய நிலை வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நாதிர்ஷா இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொக்கிஷங்களை 700 யானைகள், 4000 ஒட்டகங்கள், 12,000 குதிரைகள் மேல வச்சு எடுத்துட்டு போனாராம். அடே அப்பா, எவ்வளோ பொக்கிஷங்கள் இருந்திருக்குன்னு பாருங்க. மயில் சிம்மாசனத்தையும் அவர் விட்டு வைக்கல, அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் 70 ஆண்டுகளுக்கு கோஹினூர் வைரம் இந்தியாவிலேயே இல்ல, அது பெர்ஷியாவுக்கு எடுத்து போகப்பட்டிருக்கு. நாதிர்ஷா நீண்ட கால வாழலையா. 1747ல் அவர் படுகொலை செய்யப்பட்டாராம். இவருடைய இறப்புக்கு அந்த வைரம் தான் காரணம்னு அப்பவே பல பேர் நம்பினாங்க. இவருடைய இறப்புக்கு பிறகு இவருடைய பேரனின் வசமும் வீழ்ந்துச்சு. அவர் 1751ல் ஆப்கானிய பேரரசின் நிறுவனர் அகமது ஷா துரானிக்கு ஆதரவா அதை வழங்கிட்டாரு. அகமது ஷாவோட வழித்தொண்டலான ஷா ஷுஜா துரானி 1813ல் கோஹினூர் வைரத்தை திரும்பவும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாரு. சீக்கிய பேரரசர் ரஞ்சித் சிங் கிட்ட கோஹினூரை கொடுத்தாரு. அதுக்கு கைமாறா ஷுஜாவுக்கு ஆப்கானோட அரியணையை திரும்ப பெற உதவி செஞ்சார் அவரு. ரஞ்சித் சிங் அமிர்தசரஸ்ல முக்கிய நகைக்கடைக்காரங்க எல்லார்கிட்டையும் வைரத்துடைய மதிப்பை மதிப்பிடும்படி கேட்டுக்கிட்டாரு. அதை மதிப்பிட்ட அவங்க சொன்னது என்ன தெரியுமா? வைரத்துடைய மதிப்பு கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மன்னர் ரஞ்சித் சிங் அவருடைய தலைப்பாகையுடைய முன்புறத்துல வைரத்தை பொருத்தினாரு. நாட்டு மக்கள் வைரத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே யானை மேல பயணிச்சிருக்காரு ரஞ்சித் சிங். கோஹினூர் அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த வைரத்துடைய முன்னாள் உரிமையாளரான ஷா ஷுஜா மற்றும் அவரோட மனைவி வக்ஃபா பேகம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கோஹினூர் மதிப்பை மதிப்பிடும்படி ரஞ்சித் சிங்குக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்ப அதோட மதிப்பு எவ்வளவு சொன்னாங்கன்னு தெரியுமா? கோஹினூர் விண்வெளியில் நிரப்பப்பட்ட தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களை விட மதிப்பு மிக்கதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமும் இந்த கோஹினூர் வைரம் கைமாற்றம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. உலகத்தோட முதல் பன்னாட்டு நிறுவனமான கிழக்கிந்திய நிறுவனம் லண்டன் நகரத்துல ஒரு சின்ன அலுவலகத்தை தலைமையிடமா கொண்டுகிட்டு 35 நிரந்தர ஊழியர்களை மட்டுமே பணியமர்த்தி செயல்பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரலாற்றிலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த இராணுவ மயமாக்கப்பட்ட நிறுவனமா வளர்ந்து நின்றுச்சு. இப்பேற்பட்ட நிறுவனத்தோட பார்வை பஞ்சாப் பக்கமும் வைரத்தோட பக்கமும் பல ஆண்டுகளா இருந்துச்சு. இது ரெண்டையும் அடையிற வாய்ப்பு 1839ல் ரஞ்சித் சிங் மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சது. பஞ்சாப் அராஜகத்துக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. வைரம் மற்றும் பிற நகைகளை ஒரு இந்து மத குருக்களுக்கு கொடுக்க ரஞ்சித் சிங் திட்டமிட்டு இருந்தாரு. ஆனா அது நடக்கல. 1839ல் ரஞ்சித் சிங்கோட மரணத்துக்கு பிற்பாடு பஞ்சாபோட சிம்மாசனம் 4 வெவ்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டு இப்படியே 4 ஆண்டுகள் கடந்து போச்சு. அந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. வன்முறை காலகட்டத்தோட முடிவுல அரியணைக்கான வரிசையில எஞ்சி இருந்தவர் பாத்தீங்கன்னா சிறுவர் துலீப் சிங். அதுக்கப்புறம் அவரோட தாயார் ராணி ஜிந்தன் மட்டும்தான். 1849வது வருஷத்துல துலீப் சிங் தாயார் ஜிந்தாவா சிறையில அடைச்சதுக்கு பிறகு லாகூர் உடன்படிக்கையை திருத்தும் சட்டப்பூர்வ ஆவணத்துல கையெழுத்திடும்படி ஆங்கிலேயர்கள் துலீப்பை கட்டாயப்படுத்தினாங்க. அப்ப சிறுவன் துலீப்புக்கு வயசு வெறும் 10 தான். இப்படிதான் கோஹினூர் லாகூர்ல இருக்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வசமாச்சு. வைரம் பிரிட்டனுக்கு கப்பல்ல அனுப்பப்பட்டுச்சு. 1850வது வருஷம் ஜூலை மாசம் விக்டோரியா மகாராணி கிட்ட கோஹினூர் வைரம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு லண்டன் கிறிஸ்டல் பேலஸ்ல அது காட்சிக்கு வைக்கப்பட்டுச்சு. ஆனா மற்ற வெட்டப்பட்ட வைர கற்களை போல கோஹினூர் பளபளப்பா இல்ல.
இந்த வைரமானது 169 அம்சங்களை கொண்டிருந்துச்சு. 4.1 சென்டிமீட்டர் நீளமோ, 3.26 சென்டிமீட்டர் அகலமோ, 1.62 சென்டிமீட்டர் ஆழமோ கொண்டது இந்த வைரம். இது ஒரு தட்டையான அடித்தளத்தையும் முக்கோணம் மற்றும் செவ்வக முகங்களையும் உடைய உயரமான குவி மாடமா இருந்துச்சு. 1852ல இளவரசர் ஆல்பர்ட் வைரத்தை மறு வடிவமைக்க முடிவு செஞ்சு அதை டச்சு நகை வியாபாரி கேண்டர் கிட்ட கொண்டு போனாரு. அவர் அதை 108.93 கேரட்டா வெட்டினாரு. இதுக்கு பிறகு சிறந்த வெண்மை நிறம், ஓவல் ஷேப், 66 முகங்கள் கொண்டு இருந்த வைரம் உருவாச்சு. வைரத்தோட பண மதிப்பை இவர் தெரிஞ்சுக்க விரும்பலையா, அதுக்கு மாறா அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாரு. வரலாறு தெரிஞ்சதால அதை ஒரு பெண் ராணி மட்டுமே அணிய வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா கோஹினூர் வைரத்தை இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஆட்சியாளர்களோட வரலாறு அண்ட் வாழ்க்கை எல்லாத்த பத்தியும் அவர் படிச்சிருக்காரு. வன்முறை, கொலைகள், சிதைவுகள், சித்திரவதைகளால இந்த வாழ்க்கை முற்றுமுழுதான் நிறைஞ்சிருந்திருக்கிறத அவர் உணர்ந்தாரு. பிரிட்டிஷ் குடும்பத்துக்கு இந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சிருந்ததால பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட மனைவிகள் மட்டும்தான் தங்களோட கிரீடத்துல கோஹினூரை அணியணும் அப்படின்னு ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. கிரீடத்துல இருக்கிற சிறிய அளவு வைரத்தை வெட்டுறதுக்கு 38 நாட்கள் ஆச்சாம். யூகே ராயல் ஃபேமிலியில இந்த கிரீடத்தை முதல்ல அணிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராணி அலெக்சாண்ட்ரா, அதாவது ராணி விக்டோரியாவோட மூத்த மகன் 7ஆம் எட்வர்ட் இருக்கார்ல, இவரோட மனைவி இவங்க. அதுக்கப்புறம் 5ஆம் ஜார்ஜோட மனைவி ராணி மேரியும், 1937ஆம் ஆண்டுல ராணி ஆனி ஜார்ஜ் 6ஆம் மனைவியும் 2ஆம் எலிசபெத்தோட தாயாரும் அணிஞ்சிருந்தாங்க. ராணி ஆனியோட இறுதி சடங்குல அவங்களோட சவப்பெட்டிக்கு மேல கிரீடத்தை வச்சு காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. கோஹினூர் வைரத்தோட உண்மையான மதிப்பு என்னன்றது இது வரைக்கும் தெரியவே இல்லை. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா $200 மில்லியன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த காலகட்டங்களில் இவ்வளவு மதிப்பு இருந்திருக்கும்னா அப்படின்னா இப்போ கோஹினூர் வைரத்தோட மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வைரம் தங்களதுதான் அப்படின்னு இந்திய அரசு 1947ல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கோஹினூர் வைரத்தை திரும்ப பெறணும்னு முதல் தடவை கோரிக்கை வச்சது. ராணி 2ஆம் எலிசபெத்தோட முடிசூட்ட ஆண்டான 1953ல 2வது தடவையாவும் கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சது இந்திய அரசு. ஆனா ஒவ்வொரு முறை கோரிக்கை வைக்கிறப்பவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் உரிமையை பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த முடியாது, இது எங்களோட ரைட்ஸ், எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கையை நிராகரிச்சுட்டே வந்தாங்க. அதுக்கு பிறகு 2000வது வருஷத்துல இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கிற பல உறுப்பினர்கள் வைரம் சட்டவிரோதமா எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட திரும்ப கொடுக்க கோரி ஒரு கடிதத்துல கையெழுத்திட்டாங்க. கோஹினூர் வைரத்தை எங்களுதுன்னு சொல்லி திரும்ப கேட்கறது இந்தியா மட்டும் கிடையாது, பாகிஸ்தான், ஈரான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், இந்த எல்லா நாட்டு அரசாங்கங்களும் தான். ஏன்னா அந்த விலைமதிப்பற்ற வைரக்கல்லை எங்க கிட்ட திரும்ப கொடுத்தே ஆகணும்னு தொடர்ந்து இது போல நாடுகள் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா எதுவும் வேலைக்காகல. இந்த வைரம் உண்மையிலேயே சொந்தமானது இந்தியாவுக்கு மட்டும்தான். ஆனா இந்த கோரிக்கைகள் எல்லாமே இப்ப வரைக்கும் கோரிக்கையா மட்டும்தான் இருக்கு. பிரிட்டிஷ் அரசு இப்ப வரைக்கும் இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவே இல்லை. இந்த ஒரு சில நாடுகள் உரிமை கோரிக்கிட்டு இருக்கல இந்த வைரம் எங்களுதுன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே இந்த வைரம் சொந்தமான நாடு இந்தியாவுக்கு தான். இந்த உண்மை பிரிட்டிஷ் அரசுக்கே தெரியும். ஆனா அவங்க இப்ப வரைக்கும் கோஹினூர் வைரத்தை இந்திய அரசு கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறதுல அவ்வளவு பெரிய தயக்கத்தை காண்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத் காலமாகி இருக்க இந்த நேரத்துல கூட அந்த கோஹினூர் வைரம் சம்பந்தமான விஷயத்துல பிரிட்டிஷ் அரசு அதே பழைய நிலைப்பாட்டோடு தான் ரொம்ப தெளிவா இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம கிட்ட இருந்து போன அந்த பொருள் திரும்ப நம்ம கிட்ட வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. மக்களே, உண்மை இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு உலகளாவிய புகழ் எந்த அளவா இருந்தாலும் சரி, ஆனா அந்த புகழ் எல்லாத்துக்கும் ஒரு இடுக்கா அமைஞ்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோஹினூர் வைரம் தான். நம்மளுக்கு சொந்தமானதுங்க இந்தியர்களுக்கு. அது அங்கே இருந்துச்சுன்னா யார் தான் ஏற்றுப்பா? பிரிட்டிஷோட அடையாளத்தை சொல்கிற மாதிரி ஒரு பொருள் இந்திய அரசுக்கிட்ட இருந்தால் சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னி. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே விழுந்திருக்க ஒரு மிகப்பெரிய களங்கமாக இதை பார்க்கலாம், தப்பே கிடையாது. கோஹினூர் டைமண்டை இதுக்காகவே பிரிட்டிஷ் அரசு இந்தியா கிட்ட ஒப்படைச்சா நல்லது. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் சொல்கிற விமர்சன கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அங்கே இருக்கிறதே சேஃபு, இங்கே வந்துருச்சுன்னா அதை எடுத்து யாரோ கூறு போட்டு விற்கவும் வாய்ப்பு இருக்கணும். சில பேர் எள்ளி நகையாட செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம பொருள் நம்மக்கிட்ட முதல்ல வந்துட்டோம், அதுக்கப்புறம் பாதுகாப்பாக வச்சுக்கிறத பற்றி நாம் யோசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.